எனக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ட்விட்டர்ல நான் எதார்ச்சையா உள்ள போனேன். ஸோ ட்விட்டர்ல உள்ள போனோனே ஒரு ஒரு வீடியோ எனக்கு சக்சஸ் ஆச்சு. டிவிகேல ட்ரெண்டிங்ஸ்ன்னு நெனைக்கிறேன். டிவிகே ட்ரெண்டிங்ஸ் தான் நெனைக்கிறேன். கரெக்ட். டிவி ட்ரெண்டுன்னு போட்டு ஒரு பேஜ் இருக்கு. அஃபிஷியல் பேஜ். இவங்களோட தான் அனிலோட பேஜ் தான். ஸோ இந்த அனில் பேஜ்ல வந்து என்ன ஒரு போஸ்ட் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு வீடியோ மாதிரி ரிலீஸ் ஆயிருக்கு. புதுக்கோட்டைக்கு எம்எல்ஏ ரெடி ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஒருத்தர் இன்னொருத்தன் வந்திருக்காண்டு இந்த ரெட்ரோ படத்துல ஒரு சூர்யா பாட்டு இருக்கும்ல, அந்த ஒரு கூஸ் பம்ப்ஸ் பாட்டு. அந்த பாட்டை போட்டு ஒருத்தர் வெள்ளையஞ்சலியமா நடந்து போயிருக்காப்ல. யார் அவருன்னு பார்த்தேன். எனக்கு இந்த விஷயம் பார்த்தோன்னே கீழே கமெண்ட்ஸ் செக் பண்ணி பார்க்கும்போது நல்லா அற்புதமான கமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. இந்த கமெண்ட்ஸை பாருங்க. கமெண்ட்ஸை பாருங்க. பூஸ்ட் ரீல்ஸ் பண்ணாம என்ன கருத்து சொன்னாரு, என்ன எதிர்த்து பேசினாரு, அவர் சொன்னோட கருத்தை பத்தி பேசுங்கடான்னு சொல்லி போட்டிருக்காப்ல. அவர் ஒரு சூர்யா ரசிகர். இந்த பாட்டு சூர்யா பாட்டை போட்டிருக்காங்க, சூர்யா ரசிகர் வந்து கேட்டிருக்காப்ல. ஓகே, சரியான கருத்து தான். அடுத்து போட்டதை பாருங்க, அனில் குஞ்சான்ஸ் பாருங்க. என்ன ஏது அரசியல்னா என்ன, பல்லாடங்காண்டு வரலாறு என்ன, இவனுங்கெல்லாம் யாரு, அந்த புதுக்கோட்டைன்னு பேர் ஏன் வந்துச்சு, எந்த இளவும் தெரியாம சும்மா கதறது. எவனாச்சும் ஒருத்தன் கார்ல வந்து மாசா ரீல்ஸ் போட்டு அப்படியே ஆள் எல்லாம் பந்தோஸ்தா காரு எல்லாம் வச்சுக்கிட்டு கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு மாசா வந்தானா அவன் பெரிய ஆளு. அவனுக்கு கூட சிங்கி அடிக்கிறது போய் என்ன ஏதுன்னு டீட்டெயிலே விசாரிக்கிறது இல்லை. பணம் எங்க இருக்கோ அங்கே விழுந்துருது. பெருமைக்கு எறும்பு வச்ச கும்பல் தானே. சரி, ஓகே, இப்படி ஒரு கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போ இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இந்த ரீல்ஸ் இவங்க பண்ண ரீல்ஸை பார்த்துட்டு எனக்கு என்னடா இது புதுக்கோட்டை அப்படின்னு இடிக்குதுடான்னு சொல்லி செக் பண்ண ஆரம்பிச்சோம். தொண்டைமான் அப்படின்ற ஒரு வார்த்தை நமக்கு சிக்கிச்சு. தொண்டைமானா, இது என்ன தொண்டைமான், இந்த வார்த்தை நம்ம எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தேட ஆரம்பிச்சோம். அவ்வளோ விஷயம் கிடைச்சிச்சு. நேற்று எப்படி துளுன்னு ஒரு வார்த்தை தான் அதை பிடிச்சிட்டு போனோம்ல, இன்னைக்கு தொண்டைமான்ற ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு போனோம். அது ஸ்ரீலங்கா வரைக்கும் போகுது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். புதுக்கோட்டையோட அந்த லோகோ ஒன்று இருக்குல்ல, அந்த அஃபிஷியல் லோகோ, அந்த லோகோ கொஞ்சம் எனக்கு ஏதோ நெருடலாகவே இருந்துச்சுன்னா, 2 சிங்கம் நிற்கிற மாதிரி இருக்கு. அண்ணன் சிங்கம் வேற இறங்க போகுது. இங்கிலாந்து, பிரிட்டிஷ் உலக அளவில் போனீங்கன்னா அந்த சிங்கத்தை தான் அடையாளமாக லஜ்ஜையாக பயன்படுத்துவாங்க. ஸோ இங்கேயும் இந்த உடையார் அந்த புதுக்கோட்டையோட அந்த லோகோவை பார்த்தோன்னே கீழே நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். நகரின் நலனே நாட்டின் நலன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. புதுக்கோட்டை ஜில்லால 2 சிங்கம் தவிர மாதிரி போட்டிருக்காங்க. சரி, இது கூட விடுங்க, எல்லா கூட்டமும் ஒரே கூட்டம்ன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ஓகே. பட் இந்த சைட்ல இருக்கிறது வந்து சிங்க லஜ்ஜை கொஞ்சம் ஸ்ரீலங்கா ஃபிளாக் அப்படியே பிரிண்ட் பண்ண மாதிரி இருக்கே. சென்ட்ரல்ல பாத்தீங்கன்னா அதே சிங்கத்தை நிப்பாட்டி வச்சிருக்க மாதிரி லோகோ, ஒரு உலக உருண்டையை கீழே போட்டு மிதிக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு கும்பல் வச்சிருக்கோம், அந்த லோகோ மாதிரி இருக்கு. இந்த சைடு பார்த்தா சஞ்சீவி மலையனுடைய ஹனுமான் தூக்கிட்டு போற மாதிரி ஒரு ஸ்டாச்சுவை அதான் வந்து பொறிச்சிருக்காங்க. ஹனுமான் கொடி ஒன்று இருக்கு. ஹனுமான் கொடி மாதிரி இருக்கே, இது என்ன மேட்ரு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. டக்குன்னு பார்க்கும்போது கொஞ்சம் வாராகி மாதிரியும் தெரியுது. அந்த பன்றி முகத்தோட இருப்பாங்களே அவங்கள மாதிரியும் தெரியுது. ஸோ அவங்களுடைய தாரக மந்திரம் என்ன மாதிரி போட்டிருக்காங்கன்னா, நகரின் நலமே நாட்டின் நலம். அதாவது நகர் இருக்குல்ல, நாகர். ஸோ அவங்க நலன் தான் நாட்டின் நலன். ஸோ அவங்க நலனா இருந்தால் தான் நாடும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கோட்பாடு மாதிரி வச்சிருக்காங்க. அருமையான கோட்பாடு. ஏன்னா ஒரு நகர் நல்லா இருந்தால் தான் ஒரு நாடு நல்லா இருக்கும். நாடு நல்லா இருந்தால் தான் அங்கே இருக்க மக்கள் நல்லா இருப்பாங்க. அந்த மக்களை மேலே ஏறி உட்கார்ந்து ஆட்சி பண்ணக்கூடிய ஆட்சியாளர்கள் நல்லா பந்தோஸ்தா இருக்க முடியும். வெள்ளையஞ்சுலியமா அழகா ஏசி கார்ல அப்படியே பந்தோஸ்தா போக முடியும். பல பாதுகாவலர்கள் மத்தியில் சூழ்ந்து அப்படியே வேற லெவலில் போக முடியும். ஓகே, இது என்ன மேட்ரு, அப்படியே தொண்டைமான் தொட்டோன்னு நம்மகிட்ட ஒருத்தர் தொண்டைமான் ஒருத்தவங்க யாரோ ஒருத்தர் கூட்டு வந்து காட்டுறாங்க. ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆளுநர். பழனியில் நடந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டை போல பல்வேறு மாநாடுகளை தமிழக அரசு நடத்த வேண்டும் என இலங்கை கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டைமான் விருப்பம் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற இவர் இதனை கூறினார். இந்த தொண்டைமான்றவர் வந்து இலங்கையில வந்து ஆளுநராக இருக்காரு. அவர் இங்க வந்து இருக்காரு, பழனியோட கோயில் அந்த முத்தமிழ் மாநாடு நடத்திருக்காங்களா. ஸோ இந்த மாநாட்டில் எனக்கு கலந்து விட்டுருக்காரு. என்ன கலந்து கொண்ட விஷயம் இது மாதிரி நிறைய நடத்துங்க. தமிழுக்காக தொன்றாற்றார் ஸ்ரீலங்கால இருந்துகிட்டு. இவரை கொஞ்சம் தூரம் வரும்போது தெரியுது, இலங்கை அரசுல முக்கியமான ஒரு பொறுப்பு வகிக்கிறாங்க. தொண்டைமான்ற வார்த்தை அடிக்கடி படுது. நிறைய முக்கியமான பதவியில் தொண்டைமான்றவங்க இருக்காங்க. இது என்ன ப்ரோ, அது ஒரு தமிழன் பெருமை எங்க உலகம் முழுக்க ஆண்டுருக்காங்க. சிங்களத்தில் ஆள்றது என்ன ப்ரோ இருக்கு, பெருமைக்கு எருமை வச்சக்கார தானே, ஆள்றவங்க ஃபுல்லாக ஆளு நினைச்சு நம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். சரி, ரைட்டு, விஷயத்தை பாருங்க. இந்த பக்கம் மைசூர் உடையார் கூட்டத்தோட அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவனுடைய போட்டு காஸ்டியூம்ஸ், கிரீடம், குறிப்பா அந்த மலையில் வச்சிருக்காங்க ஒரு குஞ்சம் மாதிரி இருப்பாங்களே அதையும், இங்கிட்ட இருக்க நம்மளுடைய தொண்டைமான் அவர்களுடைய அந்த இதையும் பாருங்க. ஏதாவது 10 வித்தியாசங்கள் கண்டுபிடிச்சு காட்டுங்க பார்ப்போம். ஸோ இங்கே ஆண்டது யாருமே நம்மளோட ஆட்கள் கிடையாதுன்றது நான் நல்லா சொல்லிட்டேன்.
இது இன்னமும் நான் ஆணித்தனமா சொல்றதுக்கு, இலங்கையில முக்கியமான ஒரு பதவியில இருக்கக்கூடிய ஒரு தொண்டைமான் இவருன்னு இருக்காரு. சிவகங்கையில வந்து கனெக்ட் ஆயிருக்காரு. ஸோ சிவகங்கையில தமிழ் இவங்க ஈஸியா போயிட்டு போயிட்டு தான் ஆக்சஸ் ஆயிட்டு இருக்காங்க. பட் அங்கருந்து வராங்க பார்த்தீங்களா மக்கள், அடிப்படை சாதாரண மக்கள். அவங்க தான் அகதிகள். அங்க இருக்க அமைச்சர்கள் இங்க வரலாம், திருப்பதி கோயில்ல ஸ்பெஷல் தரிசனம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். அவங்க இங்க கூட குடியிருக்கலாம். இங்க 2 குடியுரிமை வச்சிருக்கலாம். இங்கேயும் தங்குவாங்க, அங்கேயும் தங்குவாங்க. ஸோ இவங்களுக்குலாம் வசதிகள் நெறையா இருக்கும். எல்லா செழிப்பும் கிடைக்கும். ஏன்னா காசு இப்போ பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து இவங்க ராஜாக்களாவே இருந்திருக்காங்க. பிரிட்டிஷ்காரன் எல்லா மன்னர்களையும் போட்டு ஒழிச்சு கட்டிட்டு, மன்னர்கள்னா யாரு? தன் நாட்டு மக்களும் தன் நாட்டையும் ஒருத்தன் அச்சுறுத்த வரான்னா, அவனுக்கு எதிரா நிக்கக்கூடிய ஆட்கள். அப்படி எதிரா நிக்கக்கூடிய ஆட்களுக்கு எதிர்க்கிறவன் தானே எதிரி. அதாவது பிரிட்டிஷ்காரன். அப்ப என்ன பண்ணிருக்கணும்? பிரிட்டிஷ்காரன் மொத இவங்களெல்லாம் போட்டு தள்ளிருக்கணும்ல. ஏய் மன்னரும் கிடையாது, ஒரும் கிடையாது. எவ்வளோடா மக்களாட்சி நான் கொண்டு வரேன்டா. பிரிட்டிஷ் இங்கிலாந்துக்காரங்க மட்டும் தான் நாங்க ஆளணும். அதாவது பிரிட்டிஷ் எம்பையர் மட்டும் தான் அந்த கண்ட்ரோல் எடுக்கணும். அப்படின்னு தானே பண்ணியிருக்கணும். அப்புறம் எப்படி தொண்டைமான் மன்னராகவே இருந்திருப்பாரு? இன்ன வரைக்கும் மன்னராகவே இருக்காரு. செல்வ செழிப்பா வாழ்ந்துட்டு இருக்காரு. எப்படி? சொல்லுங்க எப்படி? ஒரு நிறைய ஜமீன்தார்களை அழிச்சு ஒழிச்சிட்டாங்க. காரணம் என்ன? அவங்க நேர்மையா இருந்தாங்க. தன் மக்களுக்கும் தன் நாட்டுக்கும் நேர்மையா இருந்தாங்க. அதனால மொத்தமா அழிக்கப்பட்டாங்க. அப்போ நேர்மையா இருந்த மக்கள் எல்லாம் அழிச்சிருக்காங்க அப்படின்னா, அப்ப அழிக்காத மக்கள் இன்னமும் மன்னர்கள் வாரிசு பட்டம் போட்டு இன்னமும் அவங்கள தன்னைத்தானே மன்னர்கள் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்க கும்பல்னா யாரு? நீங்க தான் சொல்லணும். எனக்கு தெரியல சரியா. நான் வந்து அந்த அளவுக்கு படிப்பறிவு இல்லாத தற்குறி. ஸோ எனக்கு தெரியல. நீங்களே சொல்லுங்க. சரி ஓகே. இலங்கையில இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் கவனிப்போம். முக்கியமான ஒரு புள்ளிகள். அதாவது சமுதாயம், மக்கள் மக்களோட இன்டராக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணக்கூடிய அமைச்சர்கள்ல முக்கியமான பதவி வகிக்கிறவங்கள்ல தொண்டைமான் ஆட்கள் இருக்காங்க. இதுக்குள்ள இன்னொன்னு வந்து புதுக்கோட்டை ஆண்ட தொண்டைமான் மன்னர்கள் வம்சம் இருக்குல்ல, இந்த ஆண்ட பரம்பரை. இந்த ஆண்ட பரம்பரைகள் ஆட்கள் வந்து 6 வயது சிறுவன் ஒருத்தர் இருக்காராம். இந்த 6 வயது சிறுவனுக்கு புதிய கோட்டை கட்டி கொடுக்குற அளவுக்கு அனுமதி இருந்திருக்கு பிரிட்டிஷ் காலகட்டத்துல. பிரிட்டிஷ் காலகட்டத்துல குடிசையை கூட கொளுத்தி விட்டு உள்ள இருக்கிற அடிச்சு வரட்டினவங்க நம்மள சாதாரண மக்களை அடிச்சு வரட்டினவங்க. 6 வயது சிறுவன் ஆட்சி செய்து அவனுக்கு முடிசூட்டுறவங்களெல்லாம் கலந்து கொண்ட இங்கிலாந்துக்காரங்க, அதாவது பிரிட்டிஷ்காரங்க, இவங்க வந்து இவருக்கு ஒரு கோட்டை கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அவன் இங்க எவன் ராஜாக்கள் கிடையாதுன்னு சொல்லி அடிக்கிறதுக்கு தானே வந்திருக்கான். மொத்த நாட்டையும் கண்ட்ரோல் எடுக்க தானே வந்திருக்கான். ஒரு நாடு கட்டுறதுக்கு 6 வயது சிறுவனுக்கு எப்படி அனுமதி கிடைச்சிச்சு? இது தெரியாம கேட்குறேன். இப்போதான் அவங்க அலுவலகம் தான் இப்போ கவர்மெண்ட் அலுவலகமா இருக்கான். உங்களுக்கு உண்மையிலேயே புரியலையா? இல்லை உண்மையிலேயே படிக்க மாட்டீங்களா? இதெல்லாம் எனக்கு நீங்க படிச்சிருக்கீங்களா? எதுக்கு இப்போ உங்களுக்கு மெக்காலே கல்விக் கொள்கை கொடுத்தாங்கன்னு இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதா? மெக்காலே கல்விக் கொள்கை இப்படி தூக்கி ஓரமா வச்சுட்டு சுத்தி நடக்கிற நிகழ்வுகளை உங்க வரலாறை கொஞ்சம் படிச்சு பாருங்க. உங்களுக்கு தெரியும் நீங்க ஏன் இன்னும் இப்படி இருக்கீங்க. நம்ம எப்படி இங்கிலாந்து காலத்துல அடிமைப்பட்டோமோ இதே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியும் இதே நடந்துச்சு. பல ஆயிரம் ஆண்டுகளா ஒரு மன்னர்கள் அம்சம் இருந்துகிட்டே இருக்கு. நாங்களாம் மன்னர் பரம்பரைன்னு சொல்றாங்க. இல்லை, இந்த மன்னர்கள்லாம் மன்னரா இருக்கிறதுக்கான காரணம் நம்மள எல்லாம் அடிமையாக்கி ஆண்டதுக்கான ஒரே காரணம் தான். வந்தவன் புள்ள மக்களுக்கு செழிப்பா வாழவா வச்சுட்டு போனா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பேர் எல்லா கிளான்ஸ்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் எங்க பரம்பரை நாங்களாம் எப்படி தெரியுமா அப்படின்னு சொல்லி பெருமை பேசுறக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. சிம்பிளா யோசிச்சு பாரு. நாம எல்லாம் மன்னர் பரம்பரை மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோமா? இல்ல ஒரு கும்பல் மட்டும் வாழ்ந்துட்டு இருக்கா? அந்த கும்பல்கள் தான் ஆதியிலிருந்தே உன்னை கண்ட்ரோல் வச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ள புகுந்து வேற ஒருத்தன் வந்து உள்ள புகுந்து அவன் அந்த பதவியை பிடிங்கிட்டு பட்டம் தானே, வெறும் பட்டம் தானே, இனிஷியல் பண்ணி மாத்தி போட்டுட்டே இருப்பாங்க. நம்ம கடைசி வரைக்கும் சிங் சாங் பெருமைக்கு எருமமைச்சே போய் சேர்ந்துரும். அதுதான் அவங்களுக்கு தேவை. ஒரு விஜய் ரசிகன் பாலாபிஷேகம் கட் அவுட்டு வண்டி மேல விழுகிறது, அவர் வந்தாலே தலைவான் கத்துறது, படத்துக்கு 2000 3000 டிக்கெட் கொடுத்து போறது, இதெல்லாம் காரணம் என்ன? இதெல்லாம் அந்த ரசிகர்கள் அந்த நடிகர்கள் அனுமதிக்கிறாங்க. இப்படி அடிமையா இருந்தாதான் நாளைக்கு நம்ம அரசியல்லே வந்தாலும் கண்மூடித்தனமா நமக்காக வேலை பார்ப்பாங்க. புத்திசாலியா இருந்தா கேள்வி கேட்பான். எனக்கு இது வேணும் அது வேணும் நியாயமான கோரிக்கையை வைக்க ஆரம்பிப்பான். நியாயமான கோரிக்கையை சரியா செய்யலைன்னா நீ என்ன இதுக்கு கொஞ்சம் உட்காந்துருக்கணும் உன்னை கேள்வி கேட்பான். அப்படி கேட்கக்கூடிய ஆட்கள் இங்க யாருக்குமே தேவையில்லை. வெறும் அடிமைகள் மட்டும் இருக்கணும். எங்க முன்னோர்கள், எங்க அரசர்கள், எங்க பிஎம், எங்க சிஎம், எங்க கவுன்சிலர், அப்படி இப்படின்னு பெருமைக்கு எருமைக்கிற ஆட்கள் மட்டும்தான் அவங்களுக்கு தேவை. புத்தி உள்ள ஆட்கள் தேவையில்லை. அதனாலதான் ஒவ்வொரு போர்லையும் புத்தி உள்ள ஆட்கள்லாம் பார்த்து தேடி கருவரிச்சிட்டு இருக்கானுங்க. இலங்கையிலே அதான் நடந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நிறைய டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்தியாவையும் இலங்கையும் உறவு ரொம்ப வலுவாக இருக்கிறதுக்காக பேஸ்ட் போட்டு ஒட்டினவர் தான் இந்த தொண்டைமான். இந்த தொண்டைமான் கொஞ்சம் நோண்டி பார்க்கும்போது 1000 வருடங்கள் காலம் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் உள்ள கனெக்ஷன், பாரம்பரியமான கனெக்ஷன் இருந்துச்சான். அந்த கனெக்ஷனுக்கு இவங்கெல்லாம் ஒரு தூணாக இருந்திருக்காங்க. ஸோ இந்த தொண்டைமான்றவர் வந்து நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா மோடி அவர்களே மீட் பண்ணுவாப்புல. காங்கிரஸ், இவர் இலங்கை காங்கிரஸ். ஸோ இவர் போய் மோடி அவர்களையும் மீட் பண்ணி சந்திச்சுட்டு வருவார். இங்கே இருக்க ஸ்டாலினே சந்திச்சு வருவார். மத்தியில் காங்கிரஸ்,
மாநிலத்தில் டிஎம்கே, இலங்கையில் சிங்கள ராஜபக்சே, இவங்கெல்லாம் சேர்ந்து தானே ஒரு ஒரு 1 லட்சக்கணக்கான மக்களை பரலோகத்துக்கு அனுப்பி வச்சாங்க. தெரிஞ்ச விஷயம் தானே உங்களுக்கு. அப்போ இவர் ஆட்சியில் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? சேச்சா, இந்த தொண்டைமான்கள்லாம் கேள்வி கேட்டிருப்பாங்க. புதுக்கோட்டை தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ அப்போ மக்கள் அங்கே சாகும்போது இவங்களாம் வேடிக்கை பார்ப்பாங்க, இவ்வளோ பதவி வச்சுருக்காங்க, அதிகாரம் வச்சுருக்காங்க, என்னென்னமோ பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. என்னென்னமோ பண்ணாங்க, நான் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. தெரிஞ்சால் கமெண்ட் வந்து சொல்லுங்கள். அப்போ இருந்து ஆட்சியில் இருந்தவங்க இவங்க தான் 1000 ஆண்டு பாரம்பரியமாக ஆட்சியில் இருந்திருக்காங்க. அப்போ இருந்து ஆட்சியில் இருந்தவங்க இப்போ வரைக்கும் ஆட்சியில் தான் இருக்காங்க. இப்போ கூட ரீசெண்டாக வந்துட்டு தான் போயிட்டு இருக்காங்க. தான் போயிருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. நான் அவங்கள்ட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன். சுற்றி முற்றி நீ தேடி போந்து இலுமினாட்டி, ரகசிய கும்பல், பாதாள உலகம் இதெல்லாம் தேடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சுற்றிப்பாரு. உன்னை சுற்றிப்பாரு, அப்புறம் நிறைய விஷயம் புரிஞ்சுப்பார். ஏண்டா சுற்றி உன்னை குடிதொன்றையெல்லாம் சுற்றி கூட வச்சு வாழ்ந்துக்கிட்டு எங்கேயோ ஒருத்தனை தேடிட்டு போய் அவனை தேடிட்டு போனால் அவனுக்கு எப்போ அறிவு கிடைக்கும்? நீ ஒவ்வொரு டைமும் தோத்ததுக்கான காரணம் எதிரி இல்லை, துரோகிகள். என்ன மன்னிப்பு மட்டும் கேட்காதீங்க. துரோகி சாவதை பார்த்து ரசிக்கணும். துரோகிகளை யாரும் களை எடுத்தாதான், களை எடுக்க கூட தேவையில்ல, யாருன்னு தெரிஞ்சுக்க, கிட்ட விடாமல் வச்சுக்கோங்க. அவங்ககிட்ட போய் சிலைவே இருக்காதீங்க. நான் சொல்கிறது அந்த தொண்டைமான்னு சொல்லக்கூடிய இடத்துல கீழே இருக்க நம்மளும் என்ன மாதிரி இடத்துலாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே நான் மரவர்னு சொல்லிட்டு இருக்கேன், இங்கே முக்குளத்தூரில் கல்லர்ன்ற கனெக்ஷன் வர இங்கே வருது. அதே மாதிரி அகமுடையார்னு இருக்காங்களா, அவங்களுக்கும் சேர்வார்னு கூட சொல்லுவாங்க. இவங்களுக்கும் இந்த உடையார் இதுக்குள்ள ஒரு லிங்க் இருக்குது. பட் தலைமை தான் மாறி இருக்கும். அங்கே இருக்க மக்கள் சாதாரண மக்கள். இப்போ நான் இருக்கேன்ல, நீ இருக்கீங்கல்ல, அந்த மாதிரி இந்த மக்கள் எல்லா கிளான்ஸ்லையும் சாதாரண மக்கள் தான். மேலே இருக்க தலைமைகளுக்குள்ள மட்டும்தான் இந்த ரகசியம் பரப்பப்படுது. அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரகசியம் தெரியுது. அவங்க மட்டும்தான் ஒரு சில விஷயங்கள் ஏற்ற இறக்கங்களை பண்ணிக்கிட்டு இன்ன வரைக்கும் செல்வ செழிப்பாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. நமக்கு எதுவுமே தெரியாமல் இவனுங்களுக்காக அவனுக்காக இவனுங்களுக்கு சண்டை போட்டு நாம தான் செத்துக்கு இருக்கோம். இன்ன வரைக்கும் இவங்களாம் பதவியில் இருக்காங்க. நம்மளாம் பாரு, எண்டிங் வரைக்கும் பாரு, நிறைய விஷயம் புரியும். 2019 கூட ராஜபக்சே பதவியில் இருக்கும்போது அவங்களுடைய அமைச்சரவையில் இருக்கும். அந்த அமைச்சரவையில் கூட ஒரு தொண்டைமான் இருந்திருக்காரு. சமூக மக்கள் கூட இணக்கமாக இருக்கிறது, மக்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது. உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மக்களுக்காக ஒரு கட்டமைப்புக்காக பண்ணுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த மக்களுக்குன்னு சொல்லிக்கிட்டு அந்த மக்களை கரெக்டாக டியூன் பண்ணி கொண்டு போவாங்க. ஏய், இப்படி வருஷத்துக்கு ஒரு தடவை சும்மாவாச்சும் காசை கண்ணில் காட்டிக்கிட்டே இருக்கணும். அப்போதான் ஒன்று உருத்தா வேலை செய்யும். மணிகண்டன், கோமலவள்ளி, கருப்பட்டி, 2 படி உப்பு, 4 கட்டு போயில, கிழங்கு 12 தோலம், மருந்து மாத்திரம் 38 நாள். இப்படி சீக்கு விழுந்து கிடந்தா என்னடா அர்த்தம்? இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு நீங்க இங்கதான் கிடக்கணும். போய் சோழியை பாரு. போ. எப்போ வேணும் அவன் எப்போ கத்தணும், எப்போ அண்ணன் மூக்க சொரிஞ்சா கத்தணும், எப்போ அண்ணன் காதை சொரிஞ்சா அப்படியே முட்டிக்கிட்டு முன்னாடி வரணும். இதுக்குத்தான் இவங்க எல்லாம் மக்கள். அது நம்மளை தான் சொல்கிறேன், தொண்டர்கள்லாம். இவங்க எல்லாரையும் பணையக்கையாக வச்சுக்கிட்டு தான் இவங்க மேலே செல்வ செழிப்பாக உட்காந்துட்டு இருக்காங்க. சரி, 2019 தானே சகம் இருக்காரு, 2009 தானே 1 லட்சம் மக்களை கொண்டாங்க. ஸோ அப்போ இதுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இருக்காது அப்படின்னு யோசிப்பா எண்டிங் வரைக்கும் பாரு. இவர் தான் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள் போல அவர். ஏன்னா 2009 வரைக்கும் இருக்கார்ல அவர். ஸோ டிஎம்கே ஃபேமிலி கூட ரொம்ப இணக்கமாக இருக்கார்ல. ஸோ நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இவங்கெல்லாம் முக்கியமான பதவியெல்லாம் வச்சுருக்காங்க, பார்த்துருப்பீங்க நீங்கள். இந்த முக்கியமான பதவிகளை வச்சு என்ன வேணால் பண்ணிருக்கலாம்ல, அந்த ஆட்சியவே கவுத்துருக்கலாம்ல. ராஜபக்சே கூட தான் இருந்திருக்காங்க. அப்போ சொல்லியிருக்கலாம்ல, விஷயங்களை சொல்லியிருக்கலாம்ல. இல்லை இந்த தமிழ் மக்களுக்கு இல்லை இந்த இடத்துல பிரச்சனை இருக்குது, இந்த இடத்துல தமிழ் மக்கள் இருக்காங்க, அவங்கள எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு இந்த தொண்டைமான் சொல்லியிருக்கலாம்ல. இல்லை நடக்காமே விட்டுருக்கலாம். ஏன்னா முக்கியமான பதவிகளில் இருக்காங்க. பிரிட்டிஷ்காரங்க கூட இருந்தவங்க தானே அவங்க. பிரிட்டிஷ்காரங்க கூட இருக்காங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க நம்மளை வந்து தலையில தூக்கி வச்சு ஆண்டாங்க. வெள்ளக்காரங்கிட்ட சாட்டை குச்சி அடிவாங்க, என் உடம்புல தெம்புல மகாராணி. கூட்டி கழிச்சு மொத்தம் கணக்கு பண்ணா இன்னும் 3 வருஷம் 2 மாசம் வேலை பார்த்து உன் கடனை தீக்கணும். மண்டையில ஏறிச்சாடா, வாயை திறந்த ஆயுசுக்கு இங்கேயே கிடந்து சாக வேண்டியதான். ஓட்டி விடுறா. மக்கள் சாதாரண மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் பேசாத மக்களை சாதாரண மக்கள்கிட்ட தான் போவோம். காசு வச்சுலாம் யூஎஸ்சி காரில் பில்லியன் தொழிலில் போகல, அவன்கிட்ட பேசலை. ஸோ சாதாரண மக்கள் என்ன கொடுமைப்படுத்தினாங்க பிரிட்டிஷ்காரங்க. அவங்க காலத்துலேயே இவங்க ராஜாக்களாக வாழ்ந்துருக்காங்க. நம்ம பேசுறது புரியலன்னு தெரியல. யாரெல்லாம் இந்த நம்மளை ஆளணும்னு நினச்சி நம்மளை கட்டுப்படுத்தி மக்களை சண்டை போட்டு ஜெயிச்சாங்களோ, ஜெயிச்ச பிறகும் எவன்லாம் மந்திரிகளாகவும் எவன்லாம் அரசவையில் உட்காந்துருந்தானோ அவன் எல்லாரும் உனக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டே குளித்தொன்னவன் தான். அவன்லாம் கிடையாது. இன்னும் நிறையா இருக்குது. ஒவ்வொன்றா பிடிச்சி போனால் நிறையா கிடைக்கும். அது நேரமும் காலமும் அமையும் போது அனைத்தும் வெளியே வரும்.
இன்னைக்கு நான் எதிர்ச்சியாக போன ஒரே ஒரு ரீல்ஸ், ட்விட்டரில் போட்ட ஒரே ஒரு போஸ்ட், டிவிகா கும்பலுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறீங்களா? ஆனால் தலைமைக்கு தெரியும். நமக்கு என்ன, நம்ம பதவிக்கு வந்தால் போதும். இவனை ஒரு கோமாளி உட்கார வச்சிருவானுங்க. அந்த கோமாளி கூட எல்லா மக்கள் சமூக நீதி கீழே இருக்க சாதாரண அந்தந்த ஊரில் இருக்க சாதாரண மக்களை தான் நாங்கள் பிரதிநிதியாக எடுக்கிறோம்னு சொல்லுவாங்க. பிரதிநிதியாக எடுப்பாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த பிரதிநிதியை தோத்து போவாங்க. இல்லை பிரதிநிதி அப்படியே ஒதுக்கப்படுவான். அப்படியே கொஞ்சமாக வெளியே போயிட்டு இந்த மன்னர்கள் வாரிசுகள்லாம் சுற்றி அங்கங்கே உட்காந்துருக்குல்ல, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சிலாம் உட்காந்துருக்கும்ல, அந்த வாரிசுகள் எம்எல்ஏ எம்பிக்கள் ஆயிரும். இதுதான் நடந்திருக்கு. எல்லா இடத்துலையும் இதான் நடந்திருக்கு. இப்படிதான் நடத்துவானுங்க. அப்போதான் இந்த ஆட்டு மந்தை மக்களை ஆள முடியும். உண்மையான தமிழன் மேல வந்தான்னா எல்லாரையும் தலைமைத்தை பிடிச்சி கேட்பான் கேள்வி, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு. அதுக்கு தான் ஒரு சீமானார் அவரை தூக்கி ஓரம் வாங்க. இலங்கையில எப்படி 1,00,000 மக்களை கூட்டி போய் முடிச்சு விட்டாங்களோ அதுக்கான பாதையை வகுத்து கொடுக்குறவர் தான் சீமான். கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் தமிழனுக்காக புரட்சி பேசக்கூடிய நமக்குன்னு ஒரே அடையாளம் சொல்ற மாதிரி இருக்கும். அடையாளமாகவும் இருக்காரு. ஆனால் இயற்கையும் உலக நாடுகளும் சேர்ந்து இலங்கையில என்ன பண்ணுச்சோ அதைத்தான் இங்கேயும் பண்ணும். இங்கேதான் பண்ணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, உண்மையை புரிஞ்சுக்கணும். அத்தனை லட்சம் மக்களும் சண்டை எதிரின்னு போனோம்னா எதிரி யாருன்னே உங்களுக்கு தெரியாது. சும்மா சண்டை போட்டுட்டு இருப்பீங்க. எவனையாவது பார்த்து சண்டை போட்டுட்டு இருப்பீங்க. ஆனா எதிரி சுத்தி இருக்கான். எவனோ ஒருத்தன் நினைச்சு நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ஆனா நம்ம கூடயே அவ்வளவு துரோகிகள் இருக்காங்க. அப்போ முதல் வரலாறு படி, என்ன நடக்குது. வரலாறுனா எல்லாம் இவங்க கொடுத்த வரலாறு கிடையாது, நீ புரிஞ்சுக்கிட்ட வரலாறு. ஸோ உலகம் முழுக்க நோண்டி பார்க்கும்போது இப்போ நம்ம ஒரு விஷயம் புரியும். ஆமாண்டா, இவங்கெல்லாம் அந்த டைமில் இருந்திருக்காங்க, அவங்க அந்த டைமில் இருந்திருக்காங்க, இன்னும் இவங்கெல்லாம் ராஜ பரம்பரையாக வாழ்றாங்க, நல்லா ஜாலியாக வாழ்றாங்க. நம்ம இன்னும் நம்மளும் அந்த காலத்துல இருந்து பரம்பரையாக வாழ்ந்துருப்போம். நம்ம மட்டும் ஏன்டா இன்னமும் ஒரு கூலி வேலையை பார்த்துட்டு இருக்கோம், ஏன்டா நம்ம வளராமே இருக்கோம் அப்படின்னா, நமக்கு அந்த சாணக்கியத்தனம் தெரியாதுல்ல. ஒருத்தனை போட்டு குழி தோண்டி புதைச்சு அது மேலே ஏறி உட்கார தெரியாது. அடுத்தவன் சோத்தை அள்ளி திங்க தெரியாது நமக்கு. ஒருத்தனை போட்டதுலேயே அங்கே வரணுன்றது தெரியாது. இதெல்லாம் பண்ணுவீங்க தான் அங்கே உட்காந்துருக்காங்க. அதே மாதிரி நல்லா பழகிட்டு ராஜாயி நம்மளாம் எப்படி போட்டு திரும்பி பழக்கம் தெரியுமான்னு சொல்லிட்டு போய் அந்த அறிக்கை அவனை போட்டு தெரியுங்க அப்படின்னு சொல்லி காட்டியும் கொடுக்க தெரியாது. பதவிக்காகவும் ஆசைக்காகவும் எதுவும் பண்ண தெரியாது. அதனாலதான் நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நாகரிக கட்டமைப்பு, இந்த கட்டமைப்பு எதுக்கு தப்பானதுன்னு சொல்றதும் புரியுதா உங்களுக்கு? இந்த கட்டமைப்பு எதுக்காக அப்படி இருக்குன்னு தெரியுதா? நம்ம எல்லாரையும் கட்டமைச்சு அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய கட்டமைப்பு பார்த்தீங்களா? பார்க்கறதுக்கு உங்களை பாதுகாக்கிறதுக்காக இருக்க மாதிரி இருக்கும், நாகரிக வளர்ச்சி மாதிரி இருக்கும். ஆனால் கடைசி இறுதியில பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி இருக்கிறதுக்கான காரணமே இந்த கட்டமைப்பு தான்ன்றது புரியாது. அதுதான் மேட்ரிக்ஸ். எண்டிங்ல நான் சொன்னேன்ல, அவர் 2009 பதவியில் இருந்தாருன்னு. மக்கா கல்விமொழி அக்காவோட ஃபோட்டோ எடுத்துலாம் போட்டிருக்காங்க. இலங்கையில் 2009 என்ன நடந்துச்சு? அப்பயும் அவங்க ஆட்சியில் இருந்திருக்காங்க, இப்பயும் ஆட்சியில் இருக்காங்க, எப்பயுமே ஆட்சியில் இருப்பாங்க. நான் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன்ல, நம்ம கூட இருப்பாங்க, பார்க்குற டாங்கிரி மாதிரி இருப்பாங்க. தமிழனுக்காக தமிழனை விட தமிழனா கத்துவாங்க. ஆனால் எங்கே நிற்கணுமோ அந்த இடத்துல தமிழனும் இருக்க மாட்டான், எங்கேயும் இருக்க மாட்டான், எங்கிட்ட போய் தூங்கிடுவாங்க, இருக்க இடம் தெரியாமல் காணாமிடுவாங்க. ராஜபக்சே அந்த நாட்டை விட்டு விரட்டப்பட்டான். ஹெலிகாப்டர்ல ஏறி ஓடி போயிட்டாப்புல. திருப்பி வந்து உட்கார்ந்தானா இருக்காரு. அந்த ஒரு குறிப்பிட்ட டைமிங்ல மட்டும்தான் அந்த அந்த இது மக்கள் புரட்சி, அவ்வளோதான், சாந்தம் பண்ணிட்டாங்க. இல்லை, திருப்பி உள்ள வந்துட்டான், திருப்பி அங்கதான் இருக்கான். இதான் எல்லாத்துக்கும் நடக்கும். ஏன்னா மக்கள் அறியாமை, எது உண்மை எது போய். ஏன்னா அன்றாட வாழ்க்கையை சாப்பிடணும்ல. உங்களை எல்லாரும் ஏன் இந்த ஒரு கட்டமைப்புக்குள்ள வச்சிருக்காங்க இப்போ புரியுதா? ஏன்னா நீ அவனை பகைச்சேன்னா அடுத்த சுழற்சி நடக்காது, வணிகம் நடக்காது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் நடக்காது. அப்போ ஒட்டுமொத்த கவர்மெண்ட், ஒட்டுமொத்த சிஸ்டமும் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்தா மட்டும்தான் இது நடக்கும். அப்படி நீ இந்த ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் கண்ட்ரோல் எடுக்க போனா என்ன நடக்கும்? பிரபாகரனுக்கு என்ன முத்திரை குத்துனாங்களோ அந்த முத்திரை உனக்கு குத்துவாங்க. எல்லா நாடுகளும் சேர்ந்து உன்னை மொட்டமா முடிச்சு விட்டுரும். ஒரு ஜெனோசைடை எல்லாரும் கொண்டாடுவானுங்க, எல்லாம் மறந்துடுவானுங்க. ஆனா நம்ம மக்கள் மட்டும் ஒவ்வொரு நாட்டா போய் தூபி வைக்கிறேன், அது வைக்கிறேன், நாங்க 18ஆம் தேதி கொண்டாடுறோம், நம்ம தான் கதறிட்டு இருப்போம். ஸோ உண்மையை புரிஞ்சுக்க. எவனையும் எதிர்த்து சண்டை போட முடியாதீங்க. சண்டை போடுறதுக்கு ஒரு டைமிங் வரும். வேர்ல்டு வார் இந்த மாதிரி டைமிங் வரும். அப்போ எவன் எதிரி, எவன் துரோகி, எவன் திருட்டு பையன், எவன் மொள்ள மாதிரி, எவன் முடிச்சு வைக்கின்னு தெரிஞ்சு புரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ இருக்க டைமிங்ல ஒரு 6 வருஷம் 5 வருஷம் இருக்கு. வரலாறு படி, சுத்தி இருக்க கோமாளிகளை படி, கூடவே இருந்து குழி பறிச்ச நாய்களை படி, சுத்தி முத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோமே, உனக்கு ஒரு சில விஷயம் புரிஞ்சிடும். ஓகே, டிசி பாண்டி ஆசிவன் சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்கான்ல, அதையே தேடி இந்த ஆசீர்வாதத்தை தொட்டு போகும்போதே இந்த விநாயகர் தான் எல்லா ஆசீர்வாதத்தையும் முன்னாடி வைப்பாங்க, ஞானத்தின் சின்னம்னு வைப்பாங்க. விநாயகரோட பையனை தான் அதை குறிக்குது. ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ள நம்ம நோட் பண்ணி உள்ள போகும்போது எல்லாமே
அப்பட்டமாக ஓப்பனாக தான் இருக்குது. ஆனால் அதை நம்ம புரிஞ்சுக்கிற தன்மையில் இல்லை. இவ்வளோதான் விஷயம். புரிஞ்சுக்கிற தன்மையில் இல்லை. நானும் உங்களை மாதிரி தான் இருந்திருப்பேன். நான் பாட்டுக்கு ஒரு ரசிகனாக இருந்திருப்பேன். ஏதோ ஒரு படம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பேன். இப்போது நான் எதை பார்த்தாலும், எதை படித்தாலும், எந்த வரலாறு பார்த்தாலும், எந்த விஷயங்களை பார்த்தாலும் அதுக்குள்ளே இருக்க நுணுக்கங்கள் புரியுது. ஓகே, இது இதுக்காக தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறான், இது இதுக்காக தான் மென்ஷன் பண்ணுறான். இந்த லோகோஸை நீங்கள் பிடிச்சிங்கனாலே போதும். ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் ஒவ்வொரு சிஸ்டம் இருக்குல்ல, ஒவ்வொரு மன்னர்கள் இருக்காங்கல்ல, அவரோட லோகோக்கள் ஃப்ளாகுக்கெல்லாம் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். முருகன் தான் முதல் சேர சோழ பாண்டியனே பிரித்து கொடுத்தேன். இந்த 3 பேரை பிடிச்சாங்க இல்லை. இப்போ கொங்கு மண்டலத்தை பிரிக்கணும், தமிழ்நாட்டை பிரிக்கணுன்றாங்க இல்லை. அப்போ இந்த ஒட்டுமொத்த யூனியன் சவுத் இந்தியன் இருக்குல்ல, இதையே 3ஆக பிரிச்சது யாருன்னா முருகன். முருகன் சென்ட்ரல் ஆண்டான், மொத்தமாக இந்தியாவை ஆண்டான். இந்த பாரதம் இருக்குல்ல சுற்றி மொத்தமாக ஆண்டது முருகன். விநாயகரை போட்டு தள்ளி முருகன் தூக்கியிருக்காப்புல இந்த இடத்த. முருகனுக்கு 2 பிள்ளை ஆரவலி சூறவலி இருக்குல்ல, அதை ஒன்று வந்து யூனியன் ஆஃப் சவுத் இந்தியாவுக்கு பிரதிநிதியாகவும் நார்த் இந்தியாவுக்கு ஒரு பிரதிநிதியாகவும் போட்டாப்புல. சேர நாட்டை ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோல், முருகனோட ஃபேமிலிஸ் கண்ட்ரோல். சோழ நாட்டை ஃபுல்லாக யாருன்னா முசுகுந்த சக்கரவர்த்தின்னு தெரிஞ்சேன், அவங்க கையில் கொடுத்துறாங்க. இந்த பக்கத்து வந்து பாண்டிய நாட்டை யார் கொடுத்தனா முருகனோட அந்த வளர்ப்பு பையன்னா யாருன்னா விநாயகர் இருக்காப்புல. இந்த விநாயகரோட பையன், அதாவது தெய்வானை இருக்காங்கல்ல, தெய்வானையை ஒரு சூழ்ச்சி முறை பண்ணி திருப்பி ஆண்டி குளத்துக்கு போனார்ல நம்ம ஆளு முருகன். அப்போ முருகன் போகிறப்ப அந்த தெய்வானையை தூக்கிட்டாப்புல நம்ம விநாயகர். அப்போ விநாயகர் வந்து தெய்வானை கூட இருக்கும்போது அங்கே பிறந்த ஒரு குழந்தை தான் அந்த விநாயகரோட குழந்தை. அந்த குழந்தையை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரம்மா அவங்கெல்லாம் சேர்ந்து இப்போ ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி அவனுக்கு கொடுக்கப்பட்ட நிலம் தான் பாண்டிய நாடு. பாண்டியர்கள், சேரர்கள், சோழர்கள், இதுதான் மேட்ரு. இது முருகனோட ஆட்சியில் பிரிக்கப்பட்டது. நான் சொல்கிறது இப்போதைக்கு அதாவது இந்த மன்னர்கள் ஆட்சி வந்துச்சுல, அந்த காலகட்டத்தில் நடந்ததை சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி இருக்குது மனிதர்களும் நாகர்களும் சண்டை போட்ட 2 இனம் தான், மனிதர்கள் நாகர்கள். இந்த மாதிரி சேர சோழ பாண்டியன் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் அவனை டிவைட் பண்ண ஆரம்பிச்சதுக்கான காலங்கள். முருகனும் சிவன் ஃபேமிலி ஆரம்பித்த ஒரு சண்டை இப்போ வரைக்கும் ஒட்டுமொத்த உலக மக்கள் எல்லாருக்குமே நடக்கிற பஞ்சாயத்து. உலக மக்கள் எல்லாருமே சிவன் முருகன் இந்த ஃபேமிலியோட ஒரு கொலாபரேஷனில் தான் பஞ்சாயத்தில் ஓடிட்டு இருக்கானுங்க. சீனர்களுடைய தலைவர் தானே முருகன், சாரி சீனர்களுடைய தலைவர் தானே நாகர்களுடைய வம்ச தலைவர் யாரு, நம்ம சிவபெருமான். இதெல்லாம் மேட்ருங்க. பெரிய பேரமன்னர்கள், பேரமன்னர்கள் கை, நான் மாயக்கைன்னு சொல்றேன். இந்த மாயக்கை தான் எல்லாத்துக்கான காரணம். இவ்வளோ டிவிஷன் பிரிஞ்சதுக்கான காரணம், இவ்வளோ மக்கள் பிரிஞ்சு பிளவி கிடக்கிறதுக்கான காரணம் எல்லாத்துக்கும் இந்த ஒட்டுமொத்த சிஸ்டம் தான், இந்த மேட்ரிக்ஸ் தான். இந்த மேட்ரிக்ஸ் அழகாக கட்டமைச்சிருக்காங்க. அதுக்கு தான் மனுஷனா ஒன்று சேரு நாகன்னு ஒருத்தர் இருக்கான். நமக்கு 2 பிரச்சனை தான், ஒன்று மனுஷன், இன்னொன்று நாகன். இதுதான் பிரச்சனை. இந்த 2 பிரச்சனையும் சண்டை போட்டு செத்துக்கிட்டு இருந்தாங்க. இவங்க தோத்துக்கிட்டே இருந்தாங்க, நாகர்கள் தோத்துக்கிட்டே இருந்தாங்க. மனிதர்களை ஜெயிக்கணும்னா முதல் அவனை டிவைட் பண்ணு, அவனை சுற்றியே பல பிரச்சனையை உருவாக்கு. அங்காளி பங்காளி சண்டை, மாமை மச்சை சண்டை, அக்கா தங்கச்சி சண்டை இப்படின்னு உருவாக்கு. அதாவது ஒரு ஃபேமிலிக்குள்ளே நிறைய கிளைப்பிரிவு வந்துச்சுன்னா, அந்த கிளைப்பிரிவுகள் ஒவ்வொன்றும் ஒரு நாடாக இருந்துச்சுன்னா, அந்த நாட்டுக்குள்ளே பல பிரச்சனைகள் உருவாச்சுன்னா, இவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனையை முடிக்கிறக்குள்ளேயுமே இவன் ஆயுசே முடிஞ்சு போயிடும். அடுத்த ஒருத்தர் வந்து அவனும் அந்த ஆயுசே முடிஞ்சு போயிடும். இங்கே இருக்க நாகர்கள் எளிதாக ஸ்மூத்தாக அந்த ஒட்டுமொத்த நாட்டு பூமியவும் பொம்மை கட்டு இருக்குல்ல, பொம்மைகள் இருக்குங்கள், பப்பட்ஸ், அந்த பப்பட்ஸ் வச்சு ஒட்டுமொத்த பூமியை டேக் ஓவர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். அண்டர்வுட்ல உட்காந்துக்கிட்டு இவ்வளோ தாண்டா அவங்க வரலாறு. நுணுக்கத்தை தேடினா, நுணுக்கத்தை புரிஞ்சுக்கிட்டேன்னா எல்லாமே புரியும். இங்கே வந்து ரொம்ப கம்ப சுத்திரம்லாம் இல்லை. இவங்க பண்ண விஷயங்கள்லாம் வெறும் சீப்பை வச்சு கல்யாணத்தை பாடிருக்காங்க. வெறும் சீப்பு. ஆனால் அந்த சீப்பும் கண்ணுக்கே தெரியாது, மறைமுகமாக இருக்கக்கூடிய ஒரு சீப்பு. இங்கே இருக்க ஒரு சீப்பு, நான் கை காட்டுறேங்களா, இங்கே ஒரு சீப்பு இருக்குது. இந்த சீப்பை வச்சு தான் உன்னை எல்லாம் ஏமாத்திட்டு இருக்காங்க. உன் தலையை எப்படிலாம் வலிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல சீப்பே இல்லை. அப்போனா இப்படி ஒரு சிஸ்டமே தேவையில்லை மனிதர்களுக்கு. இப்படி ஒரு சிஸ்டத்தை உருவாக்குனதுன காரணமே, இப்படி சிஸ்டத்துக்குள்ளே இருந்தால் தான் சிஸ்டம் ஒழுங்காக இருக்கும், இப்போ மனிதர்கள் ஒழுங்காக வாழ முடியும்னு உன்னை நம்ப வச்சுருக்கான். உனக்கு சுய அறிவு இருக்குது, அடுத்தவனுடைய பொருள் எடுக்கக்கூடாது, அடுத்தவனோட உடைமை எடுக்கக்கூடாது, அது இருந்தாலே பிரச்சனை இல்லை, சட்டத்திட்டங்கள் தேவையில்லை. நீ ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் இருந்த அப்படின்னா உனக்கான விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு வாழ்ந்துட்டு நிம்மதியாக போயிடுவேன். உனக்கு இந்த கட்டமைப்பு எதுவும் தேவைப்படும் நினைக்கிறியா? ஒட்டுமொத்த சிஸ்டம் இதெல்லாம் எல்லாம் தேவைப்படும் நினைக்கிறேன். ராஜ்யங்கள், ராஜாங்கங்கள், எல்லைகள் இதெல்லாம் உனக்கு தேவைப்படும் நினைக்கிறியா? எல்லாமே எல்லாரும் எங்கே வேணால் போகலாம். இந்த இயற்கை எல்லாத்துக்கும் எல்லாமே கொடுத்துருக்கு. இப்போ 800 கோடி மக்கள்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் 1000 கோடி மக்கள் வந்தாலும் கூட இந்த பூமிகிட்ட ரிசோர்ஸ் இருக்குது கொடுக்கறதுக்கு. ஆனால் இல்லைன்னு ஒன்று நம்ப வச்சுருக்கான். ஆமாம், நாளுக்கு நாள் காடை அழிச்சுக்கிட்டே போவான். அப்புறம் இப்போ நீ யோசிச்சுப்பாரு, இவ்வளோ காடுகள் அழிச்சு, இவ்வளோ வனங்களை அழிச்சு, இந்த இதுலேயே நம்மளால் இவ்வளோ நல்லா வாழ முடியுது அப்படின்னா, அந்த காலத்தில் பூமி முழுக்க வளர்ந்து கிடந்த காடு, மிகப்பெரிய காடுகள் அதெல்லாம். அப்போ அங்கே நம்ம எவ்வளோ வளர்ந்துருக்கலாம்னு யோசிச்சுப்பாரு. அந்த இயற்கையை அழிச்சதுக்கான காரணம் என்ன? இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம்.
பிரம்மாண்டமான வரலாற்றை சும்மா முடிச்சிட்டாங்க. சேர சோழ பாண்டியன் இதோட முடிஞ்சு போ சாவு. அதுக்கு மேலே நம்ம போகவே கூடாது. இதாங்க பேசினா பேசிட்டே இருக்கலாம். நிறையா இருக்குது விஷயங்கள். இன்னும் அடுத்தடுத்து ஓவராக படிப்போம். கடைசி ஒரு விஷயத்த படித்தேன்னா நான் சொன்னேன் கல்லர்கள் அகமுடையார் இதில் இருந்து கனெக்ட் ஆச்சுன்னு சொன்னேன்னா அடுத்து பிடிச்சி போவோம். இன்னும் நிறையா மேட்டர் இருக்குது. ஒவ்வொன்றையும் படிக்கிறேன். அது நான் யாருமே இப்பயும் சொல்கிறேன். தொண்டைமான் சொல்லக்கூடிய ஆட்கள் தொண்டைமான்கள் என்ன மாதிரி சாதாரண மக்கள்லாம் இருக்க தான் செய்வாங்க. தொண்டைமான்ற வார்த்தையில் அது இருக்கணும். இருந்தால் தான் அவங்க மேலே நான் சொன்ன தொண்டைமான் சொன்னேன்ல இந்த லைனேஜ் கரெக்டாக அந்த ஒரு லைனில் போயிட்டே இருக்க முடியும். மேலே ஒரு லைன் கோல்டன் லைன் இருக்கும். கீழே ஃபுல்லாக அப்படியே சில்வரு பிளாட்டினம் அதுக்கப்புறம் அப்படியே காப்பரு பித்தளை அப்படி போட்டிருப்பாங்க. இந்த லைன் ஃபுல்லாக நாம பாவப்பட்ட ஜென்மம். கொஞ்சம் விவரம் தெரிஞ்சுனே பிளாட்டினம் சில்வருக்குள்ளே மேலே வந்துடுவான். ஆனால் கோல்டன் லைன் இருக்குல்ல அது கோல்டன் லைனில் போகவே முடியாது. அதுதான் ராயல் பிளட் லைன். அவனுங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ராயல் பிளட் லைன் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அந்த ஒரு 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 புரிதல் உங்களுக்கு இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சொல்கிறது என்ன இருக்கணும் எங்களை எப்படி இப்படி சொல்லுவீங்க அப்படி போயிடும். அப்போ நீ கடைசி வரைக்கும் அடிமைதான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் இது பிரச்சனை இதெல்லாம் பேச முடியாது சென்சிட்டிவ்னு தெரிஞ்சு நான் ஏன் பேசுகிறேன்னா நான் மக்களுக்கு இந்த டைமில் விழிப்புணர்வு அடைவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் சொல்கிறேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இது எல்லா கிளையிலையும் இருக்குது. ராயன்ற பட்டம் இருக்குல்ல, ராயன் பிரதர்ஸ் படம் இருந்துச்சுல, ராயன் 3 பிரதர்ஸ். அந்த 3 பிரதர்ஸை பற்றி நான் அடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். இன்னும் நிறையா இருக்குது. ஒவ்வொரு நேரம் திருட்டு போயிட்டே இருக்கும். இன்னும் நிறையா பேச வேண்டியது இருக்குது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, எது பாரபட்சம் இல்லாமல் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அடுத்தடுத்து நம்ம மூவ் பண்ண முடியும். ஏற்றுக்கணும். இப்போ நீங்களே ஒரு தொண்டைமானாக இருந்தீங்கனாலும் உங்களுக்குள்ள நடக்கிறத யோசிச்சு பாருங்கள். நீங்கள் என்ன செல்வா ராஜாக்களாக ஆள்றீங்களா? ஆனால் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய தலைக்கட்டுகள் எல்லாமே ராஜாக்களாக இருக்காங்க. அது எப்படி? அந்த கேள்வி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நாமெல்லாம் மனிதர்கள். நீ தொண்டைமானாக இருந்துட்டு போ, நீ கல்லனாக இருந்துட்டு போ, மரவனாக இருந்துட்டு போ, யாரெல்லாம் இருந்துட்டு போ. மனுஷனா இருக்கியா? நீ கஷ்டப்படுறீங்க. யாரெல்லாம் இந்த மனித கூட்டத்தில் எவன் கஷ்டப்படுறானோ அவங்களுக்காக மட்டும்தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். எவன் செழிப்பாக வாழ்ந்துட்டு இருக்கானோ அவனை விட்டுரு. அவன் ஏதோ ஒரு நுணுக்கத்தில் போயிட்டு இருக்கான், ஏதோ ஒரு ஸ்கிரிப்டில் போயிட்டு இருக்கான், அவனை விட்டுரு. அவங்களுக்கு மேலே இருக்க தலைக்கட்டுகள் இருக்குல்ல, அந்த கோல்டன் லைன், அந்த கோல்டன் லைனை பற்றி மட்டும்தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை ஆல்ல போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. லோகோக்களையும் ஃபிளாக்குகளையும் உங்களுடைய எம்பளம்னு சொல்லுவாங்க, அந்த எம்பளங்கள்லாம் தேடி பாருங்க. உலக அளவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய எம்பளங்களையும் கனெக்ட் பண்ணி பாருங்க. நான் சொல்லிட்டு இருக்க புரியும். எல்லாரும் இந்நாட்டு மன்னர் இல்லை, எல்லாருமே திருடங்க தான். நம்ம ராஜா சார் போட்ட பாட்டு தெரியும்ல, எல்லாருமே திருடங்க தான். அந்த பாட்டை பார்த்துப்போ. இன்னும் ஒரு 2-3 டைம் அந்த பாட்டு கேட்கணுங்க, உனக்கே புரிஞ்சிடும். ஆமாண்டா, எல்லாருமே திருடங்க தான். நாம தான் முட்டா பையன் ரோட்லேருந்து கத்திட்டு போக வேண்டியேன். இசை ஞானின்னு அவர் சொன்னதுக்கு நான் திரும்பியும் சொல்கிறேன். இசை ஞானி அவர் சொன்னதுக்கு 100% கரெக்டான ஆள் தான். அவங்கெல்லாம் நிறைய விஷயம் தெரிஞ்சு தான் இருக்காங்க. ஓப்பனாக சொல்லிட்டு தான் இருக்காங்க பாடல்கள் மூலியமாக. நீ புரிஞ்சிக்காம தெரியுது, அவ்வளோதான் விஷயமே. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். வெள்ளக்காரங்கிட்ட சாட்டை குச்சி அடிவாங்க என் உடம்புல தெம்புல மகாராணி. கூட்டி கழிச்சு மொத்தம் கணக்கு பண்ணா இன்னும் 3 வருஷம் 2 மாசம் வேலை பார்த்து உன் கடனை தீக்கணும். மண்டையில ஏறிச்சாடா வாயை திறந்த ஆயுசுக்கு இங்கேயே கிடந்து சாக வேண்டியதான். ஓட்டி விடுறா. உனக்குள்ள இருக்கிற வலிய என்னால உணர முடியுது. உனக்கு சாவு வேணுமா இல்ல வாழ்க்கை வேணுமா? இரவுல பயணிக்கிறவங்கள காப்பாத்துவேன்னு எனக்கு சத்தியம் பண்றியா? திரும்பவும் வாழ்றதுக்கு வா. The choice is yours.